வணக்கம். இது பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். பிஸ்னஸை பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய வீடியோக்களை இந்த தளத்தில் பதிவிட்டுட்டு வரோம். இப்போ இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு எடுத்துருக்கிற டாபிக் லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். முதல்ல ஒரு வீடியோவில் ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜை பற்றி பேசியிருந்தோம். இந்த ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் ஒரு கேட்டகரி உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோனே வச்சுக்கோங்களேன். 1990 அந்த ரேஞ்சிலலாம் மொபைல் ஃபோன் கிடையாது, டெலிஃபோன் தான். நம்ம வீட்டில் டெலிஃபோன் இருக்கும். ஸோ 90s பேக், அதாவது லேட் 90ஸ்னால் நீங்கள் அரௌண்ட் 2000 அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸோ அப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் உருவாகுது. ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன் ஃபஸ்ட்டு 2007 ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம இன்னமும் லைஃப்பில் மூவ் ஆகி போக 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 புது வகையான தொழில்கள் உருவாகிட்டே இருக்கும். மனிதருடைய தேவைகளை பொறுத்து அல்லது ஒரு ஃபவுண்டர், ஒரு விஷனரி ஃபவுண்டரோட ஐடியாவை பொறுத்து புதுவிதமான தொழில்கள், வாய்ப்புகள் உருவாகிட்டே இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் மார்க்கெட்டை மேக்ஸிமம் கேப்சர் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை பிஸ்னஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் பண்ணுமா சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். தமிழ் என்டர்பிரனர், அவர் பேர் வைத்தீஸ்வரன். எனக்கு நேரில் அறிமுகம் கிடையாது, ஒரு புக்கு படிச்சிருக்கிறேன், ஃபெயிலிங் டு சக்சீட். ஸோ அவர் ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ் வெப்சைட் இன் இந்தியா அதை ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த வெப்சைட் இல்லை. கூகுள் ஃபஸ்ட்டு சர்ச் என்ஜினா கிடையவே கிடையாது. யாஹூ தான் ஃபஸ்ட்டு சர்ச். யாஹூ இன்னும் வேறு இருந்ததான்னு எனக்கு தெரியல. யாஹூ இதுக்கு முன்னாடி, கூகுளுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சர்ச் என்ஜின். அப்போ பிஸ்னஸில் ஃபஸ்ட் மூவர் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டில் போகிறவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியிருக்கும். நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது எப்படி எவால்வ் ஆகி வருது, அந்த மார்க்கெட்டு எப்படி எவால்வ் ஆகி வருது அப்படிங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வைத்தீஸ்வரன் அவர் நேமாக indiaplaza.com நினைக்கிறேன், எனக்கு சரியான அந்த வெப்சைட் நேம் தெரியல. டைமிங் மிஸ்மேட்சாக இருக்கலாம், அதாவது மார்க்கெட்டு ரெடி இல்லாமல் இருக்கலாம். டைமிங் மிஸ்மேட்ச். இப்போ ஃப்ளிப்கார்ட் அரௌண்டு 2007-8 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது டைமிங்கும் கரெக்டாக இருந்தது. ஏன் கரெக்டாக இருந்ததுன்னா இன்டர்நெட்டும் கொஞ்சம் ஸ்பீடு. 2007-8 நம்ம 2G to 3Gக்கு பக்கமாக 2G கன்ஃபார்ம்டாக இருந்தோம். 3G வந்துட்டோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரெண்டாவது, ஆன்லைன்லேயும் பொருள் வாங்கலாங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை வேணும். ஏன்னா நம்ம கடைக்கு போய் பொருளை தொட்டு பார்த்து நம்ம வாங்கி பழக்கப்பட்டவங்க. உடனடியாக நம்ம அந்த பிஹேவியரல் சேஞ்ச், அதுக்கு பேர் பிஹேவியரல் சேஞ்ச் உடனடியாக நடக்காது. ஸோ அப்போ அவர் 2000லேயே அதை ட்ரை பண்ணார் அப்படின்னா 2000ல் நெட் ஸ்பீடும் குறைவு, மார்க்கெட்டும், மொபைல் ஃபோன் பெனட்ரேஷன், ஸ்மார்ட் ஃபோனே 2007-8 தான் வருது. டெஸ்க்டாப் வெப்பில் தான் போய் வாங்கியிருக்கணும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எல்லாத்துக்கிட்டையும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம பிஹேவியர்லையும் ஆன்லைனில் பொருளை வாங்குகிற பழக்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அங்கே ப்ளே பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவரே நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டு லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜாக கூட எடுத்துக்கலாம். இவர் ஃபெயில் ஆகிட்டங்கிறது ஃபஸ்ட்டில் உள்ளே போயிட்டு இவங்கெல்லாம் தப்பு பண்ணது எல்லாம் அவங்க பார்த்து, இந்த லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போனவங்களாம் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்க, மார்க்கெட்டுக்கு அல்லது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டில் எதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு, கஸ்டமர் ஃபீட்பேக் மூலியமாவோ அல்லது மார்க்கெட் ரிசர்ச் மூலியமாவோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இவங்க விட்டது. இப்போ ஏன்னா சாஃப்ட்வேரில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒரு இது இருக்குன்னா, ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி டிசைன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு கன்சிடரபிள் யூசர் பேஸ் வந்துடுச்சுன்னா அதை ரொம்ப சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண முடியாமையே, ஏன்னா அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசருக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பின்னாடி வரவங்க அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன ப்ராப்ளம் எல்லாம், கஸ்டமரோட என்ன பெயின் பாயிண்ட் எல்லாம் தவற விட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ப்ராடக்டை அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இவங்க சக்சீட் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜுங்கிறது. ஃபஸ்ட்டில் போய் அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டில் போய் அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இப்போ எதையெல்லாம் அவங்க தவற விட்டுட்டாங்க, கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோ அல்லது அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டையோ இந்த எல்லா இஷ்யூஸையும் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க மார்க்கெட்டில் பயங்கரமாக ரீச் ஆகிடுவாங்க. இப்போ இந்த எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு போகும்போது தே பிகம் மோனோபொலி. சம்டைம்ஸ் இப்போ கூகுள் சர்ச் யாஹூ சர்ச்சில் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அதையெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் ரேங்கிங், அல்காரிதம் அதெல்லாம் அது மாதிரி எழுதுனதுனால இவங்க லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜில் வின் பண்ண ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் பிராண்ட் மூலியமாகவும்
அதுக்கப்புறம் வந்து மோனோபொலிஸ்டிக்காக இவங்க வந்து ஹோல் மார்க்கெட்டையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜும் இருக்குது, லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜும் இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜில் கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணி மூவ் ஆனோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அங்கே சக்ஸஸ் இருக்குது. அதில் எதையாவது கொஞ்சம் தவற விட்டுட்டோம் அப்படின்னோம்னா பின்னாடி வரவங்க அந்த தவறையெல்லாம் சரி பண்ணி அவங்க மார்க்கெட்டில் வேகமாக மூவ் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். தேங்க்யூ.